வணக்கம். மார்க்கெட் கிளாரிட்டிஸ் கொடுக்க மாட்டேங்குது, மோர் ஆன் டவுன் சைடு மாதிரி காட்டிட்டு இருக்கு. நேத்தே ஒரு சின்ன வரியிங் ஃபேக்டர் மட்டும் நான் பேசிட்டு இருந்தேன். ஃபியூச்சர்ஸோட அதாவது ஸ்பாட்டோட ஃபியூச்சர்ஸ் நிறைய கீழே விழுந்திருக்கு. நேற்று 132 பாயிண்ட்ஸ் ஸ்பாட் விழுந்துச்சு. ஃபியூச்சர்ஸ் 176 பாயிண்ட்ஸ். மண்டே அன்னைக்கு 83 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்தோம். நேற்று 63 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்தோம், 62 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்தோம். இன்னைக்கு வெறும் 30 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்கிறோம். அண்ட் எக்ஸ்பைரிக்கு நிறைய டைம் இருக்குது. 76 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மைனஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டு. அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 121 பாயிண்ட்ஸ். இன்ட்ராடே ஸ்விங் 114 பாயிண்ட்ஸ். ஸோ வரியிங் ஃபேக்டர் எஸ், ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒன்று. ரெண்டாவது 24,500 600 உடைக்கும் போதும் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட், 500 உடைக்கும் போதும் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். நேத்தோட பார் அண்ட் இன்னைக்கான பார், நேற்றுக்கான பாரில் ஓரளவுக்கு வால்யூம் இருந்துச்சு, இன்றைக்கி வால்யூமே இல்லை, பட் ப்ரைஸ் ஹஸ் ஃபாலன். டெக்னிக்கலாக நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, ஃப்ரைடே, மண்டே 3 நாளுமே ஒரு ஹேமர் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஹேமருக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் நேற்று ஹேமரோட லோ உடைச்சிச்சு. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நேற்றே வீக்னஸ் காட்டியிருக்கு. பட் பர்சனலி இன்னமும் ஐ எம் ஃபீலிங் தட் மார்க்கெட் மோர் ஆன் எ கவுண்டர் ட்ரெண்டில் இருக்குது. ட்ரெண்ட் இஸ் அப், கவுண்டர் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் ஸ்டில் நான் 23,800 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு போவேன். 700 பாயிண்ட்ஸ் 800 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸாக கேட்டால் சிச்சுவேஷன் அப்படி தான் காட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் வீக்லி சார்ட்டில் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு 3 வீக்ஸ் பேக் முன்னாடி there was a doji, அண்ட் போன வாரமே அந்த டோஜி லெவலை உடைச்சிருக்கு. பட் சம்வேர் டே சார்ட்டை எக்ஸப்ட் ஃபார் எஸ்டர்டே அண்ட் டுடே இந்த 2 பாரை எடுத்துட்டுனா இட் ஷோஸ் ஸ்ட்ராங்காக தான் காட்டுது. பர்சனலி ஆஸ் உத்தம் குமார் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஐ வில் கீப் 23,800 ஆஸ் எ ஸ்டாப் லாஸ். அண்ட் சார்ட்டில் வீக்னஸ் காட்டிகிட்டு இருக்கா? எஸ், வீக்னஸ் காட்டிகிட்டு இருக்கு. ஹேமரோட லோவை உடச்சிச்சு நேற்று. அண்ட் இன்றைக்கும் பெருசாக கீழே விழுந்துருக்கு. 121 பாயிண்ட்ஸ். 121 பாயிண்ட்ஸ் பெருசான்னு கேட்டால் கிடையாது. பட் சார்ட்டோட லுக் நல்லா இல்லை. இன்னொன்று வீக்லி சார்ட்டில் அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இருக்குது. ப்ராபப்ளி அசெண்டிங் ட்ரையாங்கிளை உடைக்கல. ஸோ இது அப்பர் லிமிட்டுக்கு போயிட்டு மறுபடியும் டவுன் சைடு வந்துட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு லாஸ்ட் 3-4 மந்த்ஸாகவே. ஸோ வீல் வெயிட் 23,800 உடைக்கிற வரைக்கும். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 24,108 க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 57,355 இதுதான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் போயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியில் பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. -78 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ப்ரீமியமில் இருக்குது, 116 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. இன்னமும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 24,500 ஹையஸ்ட் கால், செகண்ட் ஹையஸ்ட் கால் 25,000 இருக்குது, தள்ளி இருக்குது. எல்லாருமே மார்க்கெட்டில் வொலட்டாலிட்டி இல்லை, ஆப்ஷன் செல்லிங்கில் they are trying to make money. புட்டை பொறுத்த வரைக்கும் 24,000 ஹையஸ்ட் புட்டு எழுதியிருக்கு. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் புட்டு 23,000 தள்ளி எழுதியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பெரிய ரேஞ்ச் கொடுத்துருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ராபப்ளி நாளைக்கு, நாட் ஷுர், நாளைக்கு லோவர் பாட்டம் ஆஃப் தி அசெண்டிங் ட்ரையாங்கிளை டச் பண்ணிச்சுன்னா ரிவர்சல் ஆகுதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கிளாரிட்டிஸ் கிடையாது. யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கம்பெனிஸ், ரைட், சிப் கம்பெனிஸ் எல்லாமே அடி வாங்கியிருந்தாங்க. அதனால நாஸ்டாக் பெருசாக அடி வாங்கியிருந்துச்சு. டவ் ஜோன்ஸ் ஒன்றும் பெருசாக அடி வாங்கலை. இட் வாஸ் மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் டேக்கிங் தான் நம்ம எடுத்துக்கணும். நேற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 0.2% கீழே விழுந்துருந்துச்சு. அண்ட் நாஸ்டாக் பெருசாக கீழே விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் வாஸ் க்ளோஸ் டு அபவுட் 1.5% கீழே விழுந்துருந்துச்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அண்ட் யூஎஸ் வர்ச்சுவலி they have lost the warன்றது ஊருக்கே தெரியும். அண்ட் எவ்ரிபடி இஸ் மோர் worried about their economy. அவங்களோட எக்கனாமிக் சிச்சுவேஷன் என்ன நடக்க போகுதுன்றது பார்க்கணும். லாஸ்ட் 1 year ஹை அவங்களோட 10-year பாண்ட், நான் 30-year பாண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். 10-year பாண்ட் ஷார்ட் டேர்ம் பாரோயிங். 10 year அவனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் பாரோயிங் தான். ஏன்னு சொன்னால் யூஎஸில் மோராக 30 years அண்ட் 50-year பாண்டு தான் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. 10-year பாண்ட் லாஸ்ட் 1 year ஹை வட்டியை டச் ஆகிருக்கு. அண்ட் தோ நேத்தோட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாகிருக்கு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிருக்கு. பட் இட் இஸ் நோ குட். ஷார்ட் டேர்மில் எப்படி வேணால் ஸ்விங் ஆகலாம். பட் லாங் டேர்ம் சார்ட் இஸ் நாட் ஷோயிங் ஹெல்தி. டாலர் இண்டெக்ஸும் வீக் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு.
ஸோ அதை பற்றியும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கமாடிட்டிஸில் வந்து ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது எக்ஸப்ட் ஃபார் தி நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 2.5% வந்து கீழே விழுந்திருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோர் ஆஃப் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. பவர் செக்டர் பெருசாக கீழே விழுந்துச்சு, டெக்ஸ்டைல்ஸ் கீழே விழுந்துச்சு. டெக்ஸ்டைல் பற்றி கவலைப்பட வேணாம், ஏன்னா இருக்கிறதுலே 3 ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. அண்ட் நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ் வந்து கீழே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நியூ ஏஜ் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேடிஎம், பாலிசி பஜார், நௌக்ரி, நைகா, எட்டர்னல், இவங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், பேடிஎம் எடுத்துருங்க, பாலிசி பஜார், நௌக்ரி, எட்டர்னல், இது 3மே வந்து இட் பிலாங்ஸ் டு இன்ஃபோ எட்ஜ். அண்ட் இந்த 3 பேர்த்துக்குமே வந்து 40 கோடி, 30 கோடி, 15 கோடின்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃபோ எட்ஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆஸ் எ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். And each one is given them about 30,000-40,000 crores return. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க சொன்னால், ஒரு 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராபப்ளி அதில் ஒரே ஒரு கம்பெனி மல்டி பேக்கராக கிடச்சிச்சின்னா யூ கேன் இமேஜின். எட்டர்னல் மாதிரி ஒரு கம்பெனி ஆகட்டும், இல்லை நௌக்ரி மாதிரி ஒரு கம்பெனி ஆகட்டும், மைண்ட் பாக்லிங் ரிட்டர்ன்ஸ், ரைட்? இந்தியா டைரக்ட்லியும் நம்ம இதை பற்றி ஒரு ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தோம், ஷுட் பி அபவுட் a month பேக். அண்ட் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் அவுட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில். நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை வந்து வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு சப்போர்ட். அண்ட் எங்கள் ஓன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் வந்து சிலது இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், ப்ராபப்லி we can discuss on that subject. இதை தவிர பப்ளிக் செக்டர் என்பிஎஃப்சியை வந்து நல்லா போயிருந்திருக்கு. அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து இன்றைக்கி பெருசாக பண்ணல, பட் மோர் நெகட்டிவ் சைட்லேயும் வந்து கொடுக்கல. நீங்கள் வந்து பேங்க் ஆஃப் பரோடா இஸ் பர்ஃபார்ம் வெரி வெல், கோட்டக் பேங்க் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. பட் என்பிஎஃப்சி இன்றைக்கி லைக் நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ் மாதிரி என்பிஎஃப்சி ஹஸ் பர்ஃபார்ம் டீசென்ட்லி வெல். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், ஹவுசிங் ஃபைனான்ஸு, எஸ்பிஐ கார்ட்ஸில் இப்போதைக்கு கை வைக்காதீங்க, பயங்கர மோசமாக இருக்குது. ஸோ ட்ரை அவாய்டிங். டெக்னாலஜி சைடு வந்து அகெயின் இட் வாஸ் குட். கோஃபோர்ஜ் ஆகட்டும், ஹெச்சிஎல் டெக்னாலஜி ஆகட்டும், பர்சிஸ்டன்ட் அந்த ஒரு ஸ்டாக் மட்டும் நல்லா இருக்குது வென் கம்பேர்ட் டு அதர் பேக்ஸ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் இன் இந்தியா. புல்லியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் புல்லியன் மார்க்கெட் நேத்தே மாதிரி தான் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் ஒன்றும் பெருசாக மாறல. கோல்டை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது. நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து 50 rupees வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆன் 24 கேரட் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. 15,975 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,40,000 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் வெதர் அந்த ரேட் வந்து சஸ்டெயின் ஆக போகுதான்றது. நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து 9 பைசா வந்து வித்தியாசம் வந்திருக்கு ருப்பியை பொறுத்த வரைக்கும். நேற்று 95 rupees 70 பைசாவில் இருந்துச்சு, 95 rupees 80 பைசா பக்கமாக போயிட்டுருக்கு. 79.3 ரைட், அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ருப்பியை வந்து ஸ்லைட்டாக வந்து வீக் ஆகிருக்கு. டாலரும் வீக் ஆகிட்டுருக்கு, ருப்பியும் வீக் ஆகிட்டுருக்கு. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எங்கே வந்து மிஸ்மேட்ச் ஆகிட்டுருக்குன்றது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பர்சனலி ஐ ஃபீல் தட் புல்லிஷாக தான் இருக்குது. அன்டில் அன்லஸ் 23,800 உடைக்கிற வரைக்கும் ஐ வில் ஸ்டில் ஹோல்ட் இட் அஸ் புல்லிஷ். பேட்டர்ன் வந்து இப்போதைக்கு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. வீக்லி சார்ட்டில் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். கேண்டில் ஸ்டிக் பிரகாரம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷோயிங் வீக்னஸ். அண்ட் நேற்றே வந்து எக்ஸிட் பண்ணியிருக்க வேண்டியது. வெயிட் பண்ணி பார்க்கலாமே, வேறு வழி கிடையாது. செக்டரை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஹெச்ஏஎல் நல்லா இருக்குது. ஹெச்ஏஎல்லை பொறுத்த வரைக்கும் முந்தா நேற்று வந்து 5,150 ஜோனுக்கு போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அந்த லெவலில். அண்ட் அந்த லெவலை க்ராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் ப்ராபப்ளி அரௌண்ட் 6,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிக விரைவில். ஸோ ஞாபகம் வச்சுங்க, டவுன் சைடில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டுங்க. அண்ட் 5,150 அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணும்போது, 150 கூட வேணாம், 165 அந்த லெவலை பிரேக் பண்ணும்போது ப்ராபப்ளி நீங்கள் வந்து வாங்கலாம். ஞாபகம் வச்சுங்க, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசிஷன்ஸ் எடுங்க. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டாக டவுன் ஆகிருக்கு, 0.5% டவுன் ஆகிருக்கு, 11.32 இருக்குது. விக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடில் இருக்குது. எனிதிங் பிலோ 12ன்றது இட்ஸ் அ சூப்பர் டூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த சைடு காட்டுற பிக்சர் வேறு, விக்ஸை வச்சு காட்டுற பிக்சர் வேறு, டேட்டாஸ் வச்சு காட்டுற பிக்சர்ஸ் வேறு. ஸோ கன்ஃபியூஷன் காட்டிகிட்ருக்கு. அண்ட் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு.
ஸோ ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னா நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.